ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் சிக்கன் சீஸ் ஸ்டஃப் பன், சிக்கனும் சீஸும் வச்சு ஸ்டஃப் பண்ணி ஒரு அருமையான பன் செஞ்சுருக்கேன். சூப்பரான இந்த சீஸ் பன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையாக டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான இந்த சீஸி பன் எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். சிக்கன் டிக்கா பன் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், கொஞ்சோண்டு மில்க்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஒரு 2 முட்டை கூட ஆட் பண்ணலாம். நான் முட்டை ஆட் பண்ணல. இப்போ இதை நம்ம கொஞ்சமாக வார்ம் மில்க் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும், ஒரு டோ ஆட்டும். ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, பால் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். சீக்கிரம் நமக்கு இந்த மாவு ரைஸ் ஆகும். அதால் வார்ம் மில்கில் நம்ம பிசைஞ்சோன்னா. இப்போ இந்த டோவை ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருங்க. இது நல்லா ரைஸ் ஆகி வரட்டும். க்ளோஸ் பண்ணி வைங்க. போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க உள்ள ஸ்டப்பிங்காக. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஒரு அரை எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்குங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். லைட்டாக அதில் ஆயில் அதிகமாக ஊற்றாதீங்க. சும்மா ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் இந்த மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ இதை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக தண்ணியை விட்டு நல்லா வேக விடலாம். சிக்கன் நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம இதை எடுக்கணும். இப்போ இந்த சிக்கன் நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிட்டு வரும்போது நம்ம இதை அப்படியே இதுலேயே குத்தி குத்தி உடச்சி விடுங்க ஒரு கரண்டியை வச்சு. இப்போ இந்த ட்ரை பண்ண சிக்கனை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கலாம். இதோட சீஸ் கியூபு
ஒரு 4-5 கியூப் எடுத்து இதை உடச்சி போட்டுக்குங்க. நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். இப்படி இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த சிக்கன் பீஸோட கலந்து நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு காரெல்லாம் சிக்கனில் போட்டிருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நமக்கு ஸ்டப்பிங் ரெடி ஆயிடுச்சு. சீஸ் பால்குள்ளே வைக்கிறதுக்கான சீஸ் சிக்கன் ஸ்டப்பிங் ரெடி ஆயிடுச்சு. அதாவது இப்போ இந்த மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்க. இது இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு மாவு ஒரு டோவாட்டம் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. இதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டப்பிங்கு வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி லேயர் லேயராக பிடிக்கணும். இதே போல் எல்லா மாவுலையும் இந்த மாதிரி ஒரு டிக்கி ஆட்டோ ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிக்கி எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டப்பிங் பண்ணி டிக்கி ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு கிண்ணத்தில் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் ஒரு பிளேட் வச்சுடுங்க. அந்த பிளேட்டில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுருங்க. பட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். உங்களாண்ட அவன் இருந்துச்சுன்னா இந்த அவனில் வச்சுக்கலாம். இல்லாதவங்க இந்த மாதிரி குக்கரில் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டிக்கி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் அடுக்கிட்டு வாங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த முட்டையும் சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, முட்டையோடைய வெள்ளைக்கருவும் சர்க்கரையும் அது இதுக்கு மேலே பூசிட்டு வரலாம்.
ஒரு மாதிரி நல்லா ப்ரௌனாக ஆகும் பாருங்கள். மேலே இந்த முட்டையும் அதோட சர்க்கரையும் டார்க்கானதுனால தான் இந்த ப்ரௌன் ஆகுது. ஸோ அதால் இது நம்ம தேய்ச்சோன்னா நல்லா மேலே டார்க் ப்ரௌன் ஆகும். இதுக்கு மேலே லைட்டாக எள்ளு போட்டு விடுங்க. கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு போட்டுக்குங்க, வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு போட்டுக்குங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. வாங்க ரெடி ஆயிடுச்சா பார்ப்போம். நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்க நம்ம சீஸ் பன்னு. சூப்பரான அருமையான சீஸ் பன்னு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் சீஸ் டிக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு நம்ம பட்டர் தடவி விட்டுலாம். சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.